ஒரு கிராமத்துல முருகன் என்று விவசாயி இருந்தான். அவன் நிலம் கிராமத்துல எல்லாருக்கும் பயமா இருக்கும் ஒரு இடம். ஏன்னா அந்த நிலத்தில் இரவு ஆனதும் யாரோ நடக்கிற சத்தம் கேட்கும். கிராமத்தாரெல்லாம் சொல்லுவாங்க, அந்த நிலம் நல்லது இல்லை, அங்க யாரும் போகக்கூடாது என்று. ஆனா முருகன் மட்டும் நம்பவே மாட்டான். நிலம் எப்பவும் தாய்தான், அது யாரையும் காயப்படுத்தாது என்று சொல்வான். ஒரு நாள் அவன் இரவுல நிலத்துல தங்க முடிவு பண்ணான். இரவு 12 மணி. காற்று வீசுது, மரங்கள் அசையுது. திடீர்னு நடக்கும் சத்தம். முருகன் மெதுவா திரும்பி பார்த்தான். யாருமில்லை. ஆனா சத்தம் அவனிடம் நெருங்குது. அவன் தைரியமா முன்னாடி நடந்தான். அப்போ அவன் காலில் ஏதோ தடம் பட்டது. அது ஒரு பழைய மண் குடுவை. அதைத் திறந்தான். அதுக்குள் ஒரு பழைய காகிதம் இருந்தது. அதில் எழுதியிருந்தது, இந்த நிலம் உழைப்பவனுக்கே செல்வம் தரும், பயப்படுபவனுக்கு பயம் மட்டுமே தரும். முருகன் சிரிச்சான். அடுத்த நாள் முதல் அவன் அந்த நிலத்தை முழுசா உழைக்க ஆரம்பித்தான். மாதங்கள் கழித்து அந்த பயமுறுத்தும் நிலம்தான் கிராமத்திலேயே மிக அதிக விளைச்சல் தரும் நிலமாக மாறியது. கிராமத்தார் அதிர்ச்சி. முருகன் சொன்னான், பயம் நம்ம மனசுலதான் இருக்கு, மண்ல இல்லை. அந்த இரவு கேட்ட சத்தம் காற்று பிளஸ் உலர்ந்த இலைகள்தான். ஆனா அதை பேய்னு நாமே நம்புறோம். பயத்தை ஜெயிச்சவனுக்குத்தான் வெற்றி. மண்ணை நம்பினவன் எப்பவும் தோற்க மாட்டான். இது மாதிரி இன்னும் ட்விஸ்ட் ஸ்டோரிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பயப்படுற விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.